ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் iQoo கிட்ட இருந்து லான்ச்சுக்காக எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணக்கூடிய iQoo Neo 7 SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. iQoo Neo 6 இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தேடி இப்போவுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக தான் நெக்ஸ்ட் இப்போ இந்த iQoo Neo 7 SE அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. ஸோ வரத்துக்கு முன்னாடி இப்போ சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதே டிக்டோவான ஃபீச்சரோட தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதனால் இன்னைக்கு வீடியோவில் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம சில லீக்ஸ் எல்லாம் பார்த்த அதே எக்ஸாக்டான லுக்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. Poco F3 உடைய அந்த ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடலையும் iQoo Neo 6 உடைய டிசைனையும் கொஞ்சம் கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. 193 கிராம்ஸ்கான வெயிட், 8.58 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கு. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா, இங்க மொபைலுக்கான டிஸ்ப்ளே 6.78 இன்ச்சஸ்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே தான். 1300 நிட்ஸ்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்கான வேல்யூவோட இந்த டிஸ்ப்ளே iQoo Neo 7 SE ல கொடுத்திருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே நமக்கு 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ iQoo Neo 6ல நமக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருந்துச்சு. அதை இன்னுமே அப்கிரேட் பண்ணி 120 வாட்ஸ்க்கான சார்ஜராக எடுத்து வந்திருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டியில் 60% வெறும் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி iQoo தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே MediaTek கூடிய Dimensity 8200 அப்படின்ற இந்த ஒரு புத்தம் புதிய ஒரு MediaTek கூடிய சிப்செட் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 nanometer சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய சிப்செட். அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். Snapdragon 888 அதை விடவுமே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 8200 அப்படின்ற சிப்செட் இருக்கு. அதனால பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அது கூட இதில் LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்து மொபைலுடைய கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்க பின்பக்கம் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய ஐசோசெல் GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பிரைமரி கேமரா ஓகே, ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 2 கேமரா இருக்கு. அந்த 2 கேமராவுமே 2 மெகா பிக்சலுக்கான கேமரா, 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 2 சப்போர்ட்டிவ் கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஏன் iQoo இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. பிரைமரி கேமரா ஓகே, பட் சப்போர்ட்டிவ் கேமரா 2 மெகா பிக்சல் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா செட்டே ஆகாது. iQoo Neo 6ல இதை விட கொஞ்சம் பெட்டரான கேமரா, சப்போர்ட்டிவ் கேமராஸ்லாம் இதை விட பெட்டரா கொடுத்திருந்தாங்க. பட் இதுல கேமரா பிரைமரி ஓகே, பட் சப்போர்ட்டிவ் கேமரா அந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா இல்ல. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுலலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இங்கே பண்ணல. மத்தபடி மொபைல்ல அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஃப்கோர்ஸ் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. Android 13க்கான OS-ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸாக்சஸ் ஹாப்டிக் மோட்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலில் மொத்தம் 5 ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டா 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 16GB வரைக்கும் RAM இருக்கு. அதுலயும் ஹையர் வேரியண்டா 12GB RAM 512GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான வேரியண்ட் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல பேஸ் வேரியண்டான 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டுடைய பிரைசிங் சைனா கரன்சில 2999 அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 24,789 ரூபா மாதிரியான பிரைசிங் வரதா சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிரைசிங் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், டிஸ்ப்ளே, பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட். கேமரா மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் அந்த செகண்டரி கேமரா, சப்போர்ட்டிவ் கேமராஸ் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பட் பிரைமரி கேமரா அது ஓகே, டீசென்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் சைனாவில் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் ரொம்பவே அக்ரெசிவா நல்ல ஒரு பிரைசிங், நல்ல ஒரு ஃபீச்சரோட இருக்கு. பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது இதே மாதிரி 25,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வராது. கண்டிப்பா 30,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட் அது மினிமம் செட் பண்ணுவாங்க. பட் அந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஒன்லி அந்த கேமரா மட்டும்
அந்த செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது கேமராவை தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் iQoo Neo 7 SE பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன செக்மெண்ட்டுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.